ஹலோ காய்ஸ், வெல்கம் அவர் விக்கி மோனி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா பார்ட் 2 வீடியோ தான். அக்காவோட ரிசப்ஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். விக்கி மோனி 96 சேனல். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? மண்டபத்துக்கு 6 o'clock ரீச் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ யாரும் வரல, முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு பாப்பா டிஜே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிஜேயில் எல்லா பேபிஸும் கலந்து டான்ஸிங் தான், ஒரு டான்ஸிங் என்ஜாய் மூமெண்ட்டு தான். வர காலத்தில் பாப்பா ஒரு டான்ஸிங் கிளாஸ் ஆச்சு சேர்த்து விட்டணும். ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். ரிலேஷன்லாம் எல்லாம் டிஜேஸ் சைடு தான் திரும்பிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை ரிசப்ஷன் சைடே திரும்பலை. ஸோ எல்லாம் டான்ஸ் பார்க்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அடி சாங்ஸ், அந்த சாங்ஸ் தான் நல்லா பாப்பாஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்களும் பாப்பாஸ் எல்லாமே டான்ஸ் ஆடுறது வீடியோஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்தவங்க எல்லாமே இந்த குட்டீஸ் டான்ஸ் ஆடுறது தான் நல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன், அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வரக்குள்ளே தான் தூரத்து சொந்தம் எல்லாருமே வருவாங்க. அந்த மாதிரி மேரேஜுக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்களோட ட்ரெஸ் கோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோ சாரி எனக்கு மேட்ச் ஆகாதுன்னு நினச்சேன். ஸோ பக்காவே இருந்தது, சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு எல்லோ கலர் ஆட்டினை பின் பண்ணுங்கள். அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணும் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணதுக்காக கீழே போயிட்டு நான் அக்காஸ் எல்லாருமே ஒன்றா கூட்டிட்டோம். ஸோ அவங்க ஸ்டேஜுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே எல்லா கும்பலாக ஓடிடுறாங்க. கொஞ்சம் பேர் போனால் தானே அந்த மாதிரி சாப்பாடு ஃபுட்டு சாப்பிட்டா தானே கொஞ்சம் எனர்ஜியாக வீடியோ எல்லாமே பார்க்கலாம் சொல்லிவிட்டு ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு நான் அந்த மாதிரி காரக்குழம்பு எல்லாமே சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கீழே ஸ்டேஜில் நல்லா டான்ஸிங் போயிட்டு இருந்தது. பாப்பா பாருங்களேன் எப்படி பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி குட்டீஸ் ஆடின உடனே எல்லாருக்குமே வைப் ஆகிடுச்சு போல இருக்குது. எல்லாருமே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செம்ம டான்ஸுங்க, குத்து டான்ஸ் போட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட்டு ஸ்டாஃப் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கரண்ட்டு கம்மியானவுடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட்டு நின்றுட்ட உடனே அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்தவுடனே ஃபேமிலிஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜு என்ன சொல்கிறது, அந்த மேரேஜ் ஹாலே சூப்பராக வைப்பில் இருந்துச்சு. என்னோடய பார்ட்னர் உக்காந்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் வைப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா அந்த 2 ஜோடி கப்புள்ஸ்லாம் சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. அதை பார்த்து ரசிக்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லா கூட்டமும் ஸ்டேஜ்லேருந்து முடிஞ்சு தயவுசெய்து இவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டான்ஸ் ஆடுறதை மட்டும் விட்டுறாதீங்க. அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த டைம் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே இருக்கவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கவே நமக்கு ஆடாத கால்கள் கூட ஆடும் போல், அவ்வளோ என்ஜாய்மெண்ட் தான். சில பேர்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. பேசுகிறவங்க என்றைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. மறைமுகமாக தானே பேசுகிறாங்க, தெளிவாக நம்ம எதிர பேசல. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் வீடியோஸ் போடுறதே என்னோடய ஃபேமிலிக்கெலாம் எதுவுமே தெரியாது. ஸோ நான் தப்பாக வீடியோஸ் போடுறேன், குட்டாக தானே வீடியோஸ் போடுறேன். அதுக்கே பொண்ணு வீடியோஸ் போடுது அப்படி இப்படின்னு ஃபேமிலியில் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கடந்து போகிறது தான் லைஃபு. அதுக்காக இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு அழுதுட்டுலாம் உட்காந்துட்ருக்க முடியாதுங்க. மறக்காமல் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. என்ஜாய் பண்ணுற வயசு வருதுங்க, அப்போ என்ஜாய் பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்ம பிள்ளைங்க தான் சூப்பராக இருக்கணும், மற்றவங்க பிள்ளைங்களாம் எப்படி போனால் என்ன அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. டான்ஸ் அது ஒரு டான்ஸ் தானே, சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த 1 minute அந்த சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் இங்கே பாருங்கள், சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அந்தளவு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் டைம் மேரேஜு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம தவற விடவே கூடாது. ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு எப்படி லைஃப்பை ஜாலியாக கொண்டுட்டு போகணும்.
அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரமணி அக்கா, அண்ணா எல்லாருமே சூப்பராக செம்மையாக இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலி பிக் நிறைய எடுத்தாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷீல்டு அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஷீல்டு தான் போட்டு வந்தாங்க. ஷீல்டும் ஒரு கேக்கும் கட் பண்ணோம். ஸோ அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. இந்த மெமரிஸில் ஃபோட்டோஸ்லாம் சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்காமல் வந்துடாதீங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் அது ஒரு மெமரிஸ். நாம்ளே இல்லைனாலும் இவங்க பாருங்க நம்ம ஃபோட்டோஸ் நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஃபேமிலியே என்ஜாய் பண்ணுறாங்க. சின்னவங்க என்ன பெரியவங்க என்ன, எங்கள் ஊர் சைடில் தான் யாருமே ஆடலை. பட்டு அந்த ஊர் சைட்லாம் வந்து ஜாலியாக சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போகிற டைமில் தான் அங்கே இருக்கவங்க அந்த சைடு தான் போகணும்ல, வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை டான்ஸ் ஆட கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அக்கா கூட கூச்சம்லாம் இருக்குது. ஜாலியாக அக்காவும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட டான்ஸு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பர் இல்லை. அவர் அக்கா வந்து எல்லோரும் எதிர்பார்த்தாங்க எங்கள் அக்கா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் வந்து இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு சந்தோஷம்தான். அக்காவும் அண்ணாவும் சூப்பர் செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. பக்கத்தில் என் பாப்பாவும் நிறைய பேர் எல்லாருமே பாருங்கள் சும்மா ஸ்டெப் போட்டாலும் அது சூப்பர் இல்லை. உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா? தயவுசெய்து அந்த விஷயத்த பண்ணுறேங்க. டான்ஸ் ஆடணும்னு தோணுதா? மறக்காமல் அந்த டான்ஸு பர்ஃபாமன்ஸு அவங்களுக்குள்ளே என்னென்ன டேலண்ட்லாம் ஒழிஞ்சிருக்கோ அது எல்லாமே கொண்டுட்டு வந்துடுங்க. ஃபோட்டோகிராஃபர் நம்பர் அதே சாக்கில் ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பெரியவங்களாம் பாருங்கள் நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க. ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டு வந்தால் தான் இதுக்கே டைம் வந்து 11 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போட்டு 11:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த குட்டி ஸ்வேதா பாப்போம் எப்படி ஆடுறா பாருங்கள். எல்லாருமே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் வீடியோஸ் எடுக்கணும் அந்த இதுவில் இருந்துட்டேன் நல்லா. எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் இப்படி ஒரு வைப்பு வந்திருக்குமான்னு தெரில. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாங்ஸ் தான் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா காப்பிரைட் வந்துடும் அல்லவா. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் என்ன சொல்கிறது, வைப் பண்ணாதவங்க கூட இதை பார்த்தா வைப் பண்ணுவாங்க. அந்தளவு ஜாலி மூமெண்ட். வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் அமோகம் பண்ணுறதுக்காக வச்சுட்டாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வரும். அப்புறம் அக்காவுக்காக வாங்கிட்டு வந்த திங்ஸு, குத்து விளக்கு ஏதேதோ ப்ரொசீஜர்லாம் பண்ணி இது வந்து அமோகம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அக்காவுக்காக இதை கிஃப்ட் பண்ணாங்க. ஃபேமிலி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து காலில் விழுந்து அந்த காசுலாம் கொடுத்தாங்க. ஸோ அக்காவுக்கு எல்லாருமே அந்த மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி காசு கொடுத்தாங்க. இதான் அக்காவுக்கு வாங்கின பாத்திரம் பொருள் எல்லாமே, தவளை, நிறைய திங்ஸ் வாங்கினாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் லாங் வீடியோஸாக வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து
அப்படியே அந்த கும்பலாக அந்த ப்ரொசீஜர் அந்த இதுவெலாம் நடக்குள்ள அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. எங்கள் அத்தைக்கு வந்து அது ஏதோ மாமா ஒய்ஃப்ன்றதால டப்பாவில் வந்து ஸ்வீட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தால் ஃபோட்டோஸு போயிட்டுருது. இன்னும் முடியல, முடியாமல் போயிட்டே இருந்துச்சு அது மட்டும். ஸோ எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பக்குள்ளே 11:30 வீட்டுக்கு போகக்குள்ள. ஸோ ஃபைனலி அக்காவோட மேக்கப் இதுதான், சூப்பராக இருக்கா. அப்புறம் அண்ணாவுக்கு வாங்கி கொடுத்த பைக்கு. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு போனோடனே ஆரத்தி எடுக்கணும்ல, அதனால் வீட்டில் முன்னாடியே போயிட்டாங்க எல்லோரும். நாங்கள் காரில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சில, அதனால் சாமி கும்பிட்டு அவங்களுக்கு ஆர்த்திலாம் எடுத்து உள்ளே வர வச்சு பால் பழம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய காமெடிஸ்லாம் போச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தேங்காய்லாம் சுற்றி போட்டாங்க. சூப்பராகவே இருந்தது. அந்த மாதிரி நாங்கள் பாரு தெருவில் யாருமே இல்லை. நாங்கள் வரலுக்குள்ளலாம் எல்லாமே தூங்கிட்டாங்க. இந்த ஆண்டி தான் சுற்றி போட்டாங்க. நல்லாவே சுற்றி போட்டுட்டு கந்திரிஷ்டி பற்றக்கூடாதுல்ல, ஸோ அதனால் எல்லாருக்குமே சுற்றி போட்டாங்க. அப்புறம் என்ன மாப்பிள்ளை மோதிரம் போடுறீங்களா காசு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் எங்கள் அக்காவும் அண்ணாவும் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ வீட்டுக்கு ஃபைனலி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்லாம் எப்படி ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க எங்கள் அக்கா கல்யாணத்தை. 2 வாரமாக அக்கா வீட்டிலே தான் ஜாலியாக ஸ்வீட்ஸு பலகாரம் செய்கிறது, அப்புறம் வந்து துணி எல்லாமே. இந்த சாரீ அக்காவுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சூஸ் தான். ஸோ என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக சொல்லலாம். பால் பழம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை குடிச்சிட்டு பொண்ணுக்கு குடிச்சிட்டு மாப்பிள்ளைக்கு. ஸோ என்ஜாய். ஒரே சிரிப்பு தான். ஆண்டி வேறு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து கிளம்பி அக்காவும் அண்ணாவும் கோயில் தான், பஞ்சவாடி கோவில் போயிட்டு வந்தாங்க. அக்காவுக்கு எதோ அமைதியோ இல்லையோ இந்த பிங்க் கலர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருது. ஸோ அதே மாதிரி நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு தனியாக ஜோடியாக போயிட்டு வந்தாங்க. மறுநாள் வந்து நாங்கள் வந்து மூவிஸு தேட்ரு அந்த மாதிரி போகலாம் சொல்லிட்டு ஒரு 6 ஜோடியாட்டம் நாங்கள் திண்டிவனம் மீனாட்சி தேட்ரு தாங்க. ஸோ போயிட்டுருந்தோம் எல்லாருமே. பாப்பாவுக்கு எல்லாருக்குமே தனித்தனி சீட்டு. ஸோ என்ன படம்னா மதுராசி படம்னா செம்மையாக சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. ஸோ காசு போட்டு நடிக்கிறாங்க. ஒன் டைமாச்சு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அந்த எஃபெக்டை வந்து வீணாக்காமல் மூவிஸ்லாம் போய் தேட்டரில் பாருங்கள். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் வந்து செம்ம பர்ஃபெக்ட்டு, வேறு லெவலு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாக நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி மூவிஸ் பாருங்கள். நானும் என்னோடய க்யூட் தம்பியும் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஸோ படம் வந்து மதியம் முடிஞ்சிடுச்சு. நல்ல சண்டேனாமே நமக்கு என்ன ஸ்பெஷல், பிரியாணி தானே ஸ்பெஷல். அதனால் பிரியாணி சாப்பிட எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் 5 மெம்பர்ஸ் ஆட்டம் பைக்கில் வந்தோம். ஸோ எல்லாருமே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாமே வெளுத்து வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருவோம். ஆனால் அன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டேனால் என்னோடய புருஷனோட பர்த்டேங்க. செப்டம்பர் 7 பர்த்டே அவருக்கு. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு தெரியாமல் வந்து சீக்ரெட்டாக கேக் வெட்டலாம் சொல்லிவிட்டு இது பண்ணியிருந்தாங்க போல். அதே மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கு தாங்க வந்துட்டோம். வீடு டேம் பார்க் இது. ஸோ அண்ணாவும் அக்காவும் குட்டி குழந்தையாக மாறிட்டாங்க. ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதே டைமில் வந்து எல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ கேக் வெட்டலாம் சொல்லிட்டு எல்லாம் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். எங்களுடைய புது உறவுகள் இவங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் கூட. ஸோ ஹாப்பி பர்த்டே கணவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்துச்சு. ஜாலியாக வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பாப்பாவும் கேக் வெட்டி செப்டம்பர் 7 பர்த்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். புதுசாக இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. அண்ணா கூட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணா தானே ட்ரீட் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அண்ணா இல்லை பாப்பா கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு என்ஜாய்மெண்ட். சூப்பராக ஸ்னோ மாதிரி ஜாலியாக சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து நிறைய மழை பெஞ்சிருந்துங்க. செம மழை பெஞ்சிருக்கு. நாங்கள்
தேட்டருக்குள்ளே இருந்ததுனால திண்டிவனத்துலலாம் மழையே இல்லை அன்னைக்கு. ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு செப்டம்பர் 7 டேவை சூப்பராக முடித்தோம். அதே மாதிரி அண்ணாஸ் எல்லாம் ஊட்டி விட்டாங்க. அது மாதிரி ஹஸ்பண்டும் அண்ணாஸ்க்கு ஊட்டி விட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஸோ பிடிச்சவங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.